ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்டிடியை டாயா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது அதிலிருந்து ஒரு டாலருக்கு பாலிகன் எப்படி வாங்குறது, $1 எப்படி பிஎன்பி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே கீழே போய் ஸ்வாப்பு, கீழே வந்து வாலெட், மார்க்கெட், எக்ஸ்ப்ளோர், ஸ்வாப்புன்னு இருக்குது. அந்த ஸ்வாப்பில் இப்போ வந்து நம்ம மேக்ஸ்ன்னு போட்டால் மேக்ஸ் வந்து இங்கே வந்துடும். அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை அது வந்து இங்கே போட்டு வைக்கணும். இப்போ நம்மளுக்கு மேக்ஸ் தேவையில்லை. ஸோ நான் அதை அழிச்சிட்டு ஜஸ்ட்டு $1 பாலிகன், POL பாலிகன், நம்மளுடைய கேஸ் ஃபீஸ் அது வாங்க போகிறேன். ஜஸ்ட்டு $1 எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு $1 பாலிகன் கிட்டத்தட்ட 9.09 இதுதான் நம்மளுடைய கேஸ் ஃபீஸ். ஸோ அது வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது காஷன் ஒன்று கொடுக்குது. ஸோ ஹவு டு பை பாலிகன் எப்படி வாங்குறது அப்படின்னா, யூஎஸ்டிடி கொடுத்து நீங்கள் உங்களுடைய வாலெட்லேயே ஸ்வாப் அப்படிங்கிற இடத்துல போய் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு 1 to 2 minutes எடுக்கும். சம்டைம்ஸ் இம்மீடியட்டாக கூட எடுத்துரும். சம்டைம்ஸ் வந்து 1 to 2 minutes எடுக்கும். இன்னொரு வாட்டி கன்ஃபர்மேஷன் கேட்குது. அதில் இங்கே சின்னதாக ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அந்த ஏரோ மார்க்கை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆர்டர் க்ரியேட் ஆனது, ட்ரான்ஸ்ஃபர் அவுட், எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் இன், அதுக்கப்புறம் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடும். நீங்களே அதை தொடர்ந்து பார்த்துக்கலாம். ஒரு 1 to 2 minutes எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே வந்து நம்ம முன்னாடி போய் பார்த்தோம்னா 512 USDT இருந்தது. இப்போ 511 USDTயாக மாறியிருக்கு. அதே மாதிரி பாலிகன் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக பாலிகன் என்ன உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கலாம். ஸோ ஒரு $1 9